ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். நாம் இப்போது இந்த எவர் இந்தியா 3rd ஜெனரேஷன் EV ஸ்கூட்டர் எப்படி ஸ்லீப் மோடு கொண்டு வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்லீப் மோடுன்றது எதற்குன்னா, நம்ம டெய்லி யூஸுக்கு இந்த எலக்ட்ரிக் வண்டி வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு நாள் இல்லை 2 நாள் வண்டி அதுக்கு மேற்கொண்டு எங்கேயாவது நம்ம வெளியே போகிறன்ற மாதிரி வண்டி யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும்போது இந்த வண்டியோட பேட்டரி ஸ்லீப் மோடு கொண்டு வரணும். ஸோ அந்த ஸ்லீப் மோடு கொண்டு வரதுனால இந்த வண்டியோட பேட்டரி லைஃப் நமக்கு பட் லாங் லைஃப் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ எப்படி இதை ஸ்லீப் மோடு கொண்டு வரதுன்றதை பார்ப்போம். மெயின் கீ நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ 2 பட்டன் இருக்குது பாருங்கள், SEL SETன்னு சொல்லிட்டு. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். 3 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 செட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் செட்டுன்றதை ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட்ஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா இங்கே ஸ்லீப் மோடுன்றது கீ ஆஃப் ஷட் டவுன் வந்துருச்சு பாருங்கள், வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம இந்த கீ ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த பேட்டரி ஸ்லீப் மோடுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, எனர்ஜிங் ஸ்லீப்பிங் மோடுன்னு வருது பாருங்கள். ஸோ இப்போது நம்ம வண்டியோட பேட்டரி ஸ்லீப் மோடுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணலான்னா, ஸோ இந்த வண்டியோட உங்களுக்கு அந்த பூட் இருக்குது இல்லைங்களா, அதாவது அந்த டிக்கி. ஸோ அது நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியும். இந்த லைட்டானது ஒரு 2 மினிட்ஸ், அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட் எரியுன்ட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம். லைட் இப்போ எரிஞ்சிட்ருக்குது. இது ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு ஷட் டவுன் கன்ஃபார்ம் ஆகின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 மினிட்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிடுச்சிங்களா. ஸோ அப்போது நம்மளுடைய பேட்ரி வண்டியோட பேட்ரி ஸ்லீப்பிங் மோடுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. யாராவது இது மாதிரி வெளியூர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மோடு கொண்டு வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.